அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குரான் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையை அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஹூத் பாகம் 12 வசனம் 20. அத்தகையோர் பூமியில் அல்லாஹ்வை இயலாமையில் ஆக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. மேலும் அல்லாஹ்வை அன்றி அவர்களுக்கு பாதுகாவலரும் இல்லை. மறுமையிலே அவர்களுக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும். நல்லவற்றை செவியேற்க சக்தியுடையோராக அவர்கள் இருக்கவில்லை. நேர்வழியை பார்ப்போராகவும் அவர்கள் இருக்கவில்லை. 21. அத்தகையோர் தாம் தமக்கு தாமே நஷ்டத்தை விளைவித்து கொண்டவர்கள். அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தவை அந்நாளில் அவர்களை விட்டும் மறைந்துவிடும். 22. நிச்சயமாக அவர்கள் மறுமையில் அவர்களே முற்றிலும் நஷ்டமடைந்தவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. 22. நிச்சயமாக அவர்கள் மறுமையில் அவர்களே முற்றிலும் நஷ்டமடைந்தவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. 23. நிச்சயமாக விசுவாசம் கொண்டு நற்கருமங்களையும் செய்து தங்களுடைய இரட்சகன் பக்கம் அடிபணியவும் செய்கின்றார்களோ அத்தகையோர் அவர்கள் சுவனத்துக்குரியவர்கள். அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். 24. இவ்விரு பிரிவினருக்கும் உதாரணம், ஒரு பிரிவினர் குருடரையும் செவிடரையும் மற்றொரு பிரிவினர் பார்வை உடையவரையும் நன்கு கேட்பவரையும் போலாவர். இவ்விரு பிரிவினரும் தன்மையால் சமமானவர்களா? இதனை கொண்டு நீங்கள் நல்லுணர்ச்சி பெறமாட்டீர்களா? 25. மேலும் நிச்சயமாக நாம் நூஹ் அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பி வைத்தோம். நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவன் என்று அவர் கூறினார். 26. அல்லாஹ்வை தவிர மற்ற எதையும் நீங்கள் வணங்காதீர்கள். அவ்வாறு மற்ற எதையும் நீங்கள் வணங்கினால் துன்புறுத்தும் நாளில் வேதனையை பற்றி நிச்சயமாக உங்கள் மீது நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். 27. அதற்கு அவருடைய சமூகத்தாரில் நிராகரித்தோரின் பிரதானிகள் நூஹிடம், உம்மை எங்களுக்கு போன்ற ஒரு மனிதராகவே தவிர வேறு விதமாக நாங்கள் காணவில்லை. இன்னும் எங்களில் ஆழ்ந்து சிந்திக்காத இழிவானவர்களே தவிர வேறு எவரும் உம்மை பின்பற்றி நடப்பதாக நாங்கள் காணவில்லை. உங்களுக்கு எங்களைவிட எந்த சிறப்பும் இருப்பதாக நாங்கள் காணவில்லை. மாறாக உங்களை பொய்யர்கள் எனவே நாங்கள் எண்ணுகின்றோம் என்று கூறினார்கள். 28. அதற்கு அவர் கூறினார், என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் கவனித்தீர்களா? என் இரட்சகனுடைய ஆதாரத்தின் மீது நான் இருந்து அவன் தன் புறத்திலிருந்து அருளை எனக்கு கொடுத்திருந்தும் அது உங்கள் கண்களுக்கு புலப்படாமல் உங்களுக்கு மறைக்கப்பட்டு விடுமானால் அதனை நீங்கள் வெறுத்தவர்களாக இருக்க அதனை பின்பற்றும்படி நாம் உங்களை நிர்பந்திப்போமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம நூஹ் நபியை பற்றி பார்த்தோம். அவங்க எவ்வளோ வருஷங்கள் மக்களை அழைப்பு பணியில் இருந்தாங்க, எடுத்து சொன்னாங்க, கல்லால் அடி வாங்கினாங்க. அல்லாஹ் அக்பர். ஆனாலும் மிக சொற்பமானவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் உறுதிப்படுத்துவானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் நோயால் அவதிப்படுகிறார்களோ அவர்கள் நோயெல்லாம் சிஃபாவைக்கு வைப்பானாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து பலஸ்தீனத்தை முழுமையாக வெற்றி கொள்ள தௌஃபீக் செய்ய அல்லாஹ். பைத்துல் முகத்தஸை மீட்டு கொடுத்துறியா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு சேர்த்துரு ரஹ்மானே. ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ்.
எல்லா ஹலாலான ஹாஜத்துகளும் நிறைவேற்றி வை அல்லா. என் சிறிதுவாவை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்ளி அல்லா. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.